கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். சேர்ந்து யாவரும் வாசிக்க போகிறோம். 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் சேர்ந்து நாம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். இன்னும் ஒரு விசை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் ஆமென், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாப்புக்கு. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடக்கிறான். இந்த 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் பலமுறை வாசித்து மனப்பாடமாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு சங்கீதம். மரண இருளின் பள்ளத்தாக்கு, இதிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கு என்றால் ஒரு தாழ்வான அனுபவம், ஒரு தாழ்வான பகுதி தான் பள்ளத்தாக்கு. மலை என்பது உயரமான ஒரு அனுபவம். பள்ளத்தாக்குல இருந்து மலையை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப மேன்மையா இருக்கும். மலைக்கு மேலே நிற்கிறவர்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கிறாங்க என்பதை தெரியும். ஆனால் பள்ளத்தாக்கில் நாம் நிற்கும்போது எந்த மனிதர்களையும் நாம் பார்க்க முடியாது. ஒரே ஒருவரை பார்க்க முடியும், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த பள்ளத்தாக்கிலே நாம் கர்த்தரை மாத்திரமே காண முடியும். அதைத்தான் இங்கே தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எத்தனையோ பேர் தாவீதுக்கு இருந்தாலும் பள்ளத்தாக்கு என்று வரும்போது கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது இயேசு மாத்திரமே உங்களோடு கூட இருக்கிறவர். அதைத்தான் தாவீது பாடுகிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அவர் நம்ம கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல இருள் இருக்கிறது, மரணத்தின் இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு இது ஒரு சாதாரண நிலை அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இது ஒரு ஆவிக்குரிய பயணம், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இந்த ஆவிக்குரிய பயணத்துல இது ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த ஸ்டேஜை கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும். நல்ல கவனிங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இப்போ அதுல டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நாம் கர்த்தரோடு இன்னும் நெருங்க, அவருடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பள்ளத்தாக்க பார்க்கும்போது மலையிலிருந்து பார்த்தா ரொம்ப சீப்பாக, ரொம்ப ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீங்கள் கடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்றார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இது ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் இது ஒரு நிலை, இது ஒரு ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிலையை நாம் கடக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த நிலையிலே கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய பயணத்தில், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். இதை தவிர்க்க முடியாது. இது கர்த்தர் எனக்கு நியமித்த ஒன்று. இதுதான் ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் நாம் சோர்ந்து போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். இந்த நிலை வரும்போது அநேகர் தடுமாறுறாங்க.
நிற்க முடியல, பின்வாங்கி போறாங்க, ஆண்டவரை விட்டே தூரமா போயிடுவாங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிடுவாங்க. காரணம் மரண இருளின் பள்ளத்தாக்கு. இருள்ல எங்க போறோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தால் நீங்கள் இந்த சூழ்நிலையை எளிதாய் மேற்கொள்ள முடியும். சில குறிப்புகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம், முதலாவதாக தீமைகளை அனுபவிக்கிற ஒரு அனுபவம். தீமைகளை நாம் சந்திக்கிறோம், ஏராளமான தீமைகள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில லாசரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தீமைகளை அனுபவித்தான். அவன் தீமைகளை அனுபவித்தான். லூக்கா 16:25. ஐஸ்வர்யவான் நன்மைகளை அனுபவித்தான். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும்போது தீமைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். எங்க போனாலும் தீமைகள் நடக்கிறது போல இருக்கும். யாரிடத்துல பேசினாலும் ஒரு தீமை உங்களை துரத்துவது போல உணர்வீங்க. இவன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நன்மை அனுபவிக்கல, அவன் தான் லாசரு. ஒவ்வொரு நாளும் தீமைகளை அனுபவிக்கிறான். தங்குவதற்கு வசிப்பதற்கு வீடு இல்லை, சரீரத்தில் வியாதி. அனுதினமும் ஐஸ்வர்யமான இடத்துல வந்து பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். யாரையோ டிபெண்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை. அதுதான் தீமைகளை அனுபவிக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம். என்னால் எதையும் செய்ய முடியவில்லை, நானா சுயமா நிற்க முடியல ஆண்டவரே. இந்த உண்மையா இருந்த லாசரு கடைசி வரை யாரை சார்ந்திருந்தான்? ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து கீழே வரக்கூடிய அப்ப துணிக்கைகளைத்தான் அவன் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நம்பிக்கை கர்த்தராக இருந்தாலும் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அனுதினமும் அவன் இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசற்படியில் நிற்க வேண்டிய நிலை வந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனாலும் சில காரியங்களுக்காக நீங்கள் சிலரை சார்ந்து சிலரை நம்பி வெட்கத்தோடு தலைகுனிவோடு நிற்க வேண்டிய நிலையில் இருக்கலாம். ஒரு நேரம் ஆகாரம் கூட அவனுக்கு ஒழுங்கா கிடைக்கல, அனைத்தும் இல்லை என்கிற ஒரு நிலை. அதுதான் தீமை மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆனால் ஒரு நாள் 2 பேரும் மரிக்கிறார்கள். இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டு தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பள்ளத்தாக்கை அனுமதிக்கும் போது தீமைகள் நமக்கு சுற்றி நேரிடலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் மேல் இரக்கம் காட்டுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதையில் உங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் கடக்கும் போது ஆபிரகாம் மடியில் லாசருவை தேற்றின ஆண்டவர் உங்களையும் தேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒரு காலம் வந்தது, இவன் தேற்றப்படுகிறான். நன்மை அனுபவித்தவன் வேதனையை அனுபவிக்கிறான். அவனுடைய நாவை ஒரு சொட்டு தண்ணீரினால் குளிர பண்ணுவதற்கு ஒரு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ள போறான். தேவனுடைய பிள்ளைகளே, தீமைக்கு மேல தீமை, வேதனைக்கு மேல வேதனை உங்க வாழ்க்கையில சகிக்கிறீங்களா? இது மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஜெபம் பண்றேன்னு ஜெபத்துக்கு பதில் இல்லை. லாசர் எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரை என்ன சுகப்படுத்துங்க. ஆண்டவரை பின்பற்றின அவன் ஜெபிக்காமல் இருந்திருப்பானா? ஜெபித்திருப்பான். ஆனால் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. தீமைகளே அவனை சுற்றி சுற்றி வருகிறது. உங்க வாழ்க்கையின் பலவிதமான தீமைகள் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நிரந்தரமானதல்ல. இதை நீங்கள் கடக்கும் போது கர்த்தர் உங்களை தேற்ற பண்ணுவார். உங்களை தேற்றுகிற ஒரு ஆவியானவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நான் கடக்கும் போது என்னை நீர் தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே என்னை நீர் தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 7:8, 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, லாசருவுக்கு நியாயம் செய்த தேவன், தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அவன் வாழ்க்கை, ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு ஒரு தேறுதலை கட்டளையிட்டார். என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே. கேட்கிறான் கேட்கிறான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பகற்காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய வல்லமை உள்ளவர். தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். யாபேஸ் பிறந்ததிலிருந்து அவன் வாழ்க்கையில் தீமைகள் அவனை சுற்றி கொண்டது, தீங்கு. அதான் ஜெபம் பண்றான், என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் ஆண்டவரே. அவனை சுற்றிலும் தீமைகள், தீங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தையும் மனநிறைவோட செய்ய முடியல. எந்த காரியத்தையும் அவனால் சந்தோஷமாக செய்ய முடியவில்லை. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அவனை பார்க்கிற எல்லாரும் ஒரு துக்கம், ஒரு தீமை நிறைந்தவன். இவன் வந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை, இவன் வந்தாலே நம்ம காரியம் வாய்க்காம போயிடும் என்று சொல்லி அவனை ஒரு விதமாக தான் பார்த்தாங்க. உங்களை ஒரு விதமாக பார்க்குறாங்களா? நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒதுக்கப்படுறீங்களா? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா? ஆனால் வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அவனை இவ்விதமாய் பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உலகமும் உறவுகளும் அவனை துக்கம் நிறைந்தவனாக, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சாபத்தின் மகனாக உலகம் பார்த்தது. தீமை அவனை சுற்றி கொண்டிருக்கிறது. இவனை எந்த இடத்துக்கும் அழைக்கவே மாட்டாங்க. எந்த இடத்திற்கும் இவனுக்கு அழைப்பு இல்லை. ஏன்னா தீங்கு நிறைந்தவன். இவன் வந்தாலே நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துரும்பா. அப்படிப்பட்ட நிலையில் எல்லாராலும் பார்க்கப்பட்டவனை கர்த்தர் சொல்லுகிறார். பைபிள் இப்படித்தான் சொல்லுகிறது. ஆரம்பிக்கும் போதே 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆரம்பமே ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. யார் உங்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார். துக்கத்தோட அவனை பெற்றேன். உங்க அப்பா அம்மா, உங்க முற்பிதாக்கள், உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் உங்களை குறித்து வைத்தது, உங்களை குறித்து சொன்னது அல்ல. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டமே இறுதியில் வெற்றி பெறும். ஆமென். நம்பினால் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, இவன் துக்கம். ஆண்டவர் அவன் தலையெழுத்தையே மாத்திட்டார். யார் உங்களை குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் ஆண்டவர் அந்த நிலையில் வைக்கப் போவதில்லை. நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மற்றவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய்யா போச்சு. அவனுடைய பெற்றோர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய்யாய் போனது. உங்க வாழ்க்கையில் யாரோ உங்களை குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் பரவிக்கொண்டே இருக்கலாம். இவன் கால் வச்சா விளங்காதியா, இவன் வைக்கிற இடம் ஆசீர்வாதம் இருக்காது. இப்படி பல விதங்களில் உங்களை தூற்றி உங்களை வேதனைப்படுத்தின வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்க தலையெழுத்தையே மாற்றுவார். மற்றவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய்யா போகத்தக்கதாக கர்த்தர் உங்களை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். கனவீனமாய் இருந்த இந்த மனுஷனை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினார். தீமைகள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம்.
அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. யாபேஸ் வாழ்க்கையில் ஒரு நேரம் வந்தது, அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது இந்த அனுபவத்தை அவன் கடந்து வருகிறான். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவன் அனுபவித்த தீமைகளை அவன் கடந்து வந்தபோது கர்த்தர் சொல்றார், எல்லாரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். இரண்டாவதாக, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அடைத்த வாசல், கர்த்தரால் அடைக்கப்பட்ட நிலை, அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் சந்திக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே சில டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பார். ஆண்டவரே சில நன்மைகளை ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருப்பார். இந்த வாசல் அடைக்கப்பட்டது மனிதர்களால் அல்ல, தேவனால். சத்ருவால் அல்ல, தேவனால். பவுல் சொல்றான், அநேக மனிதர்கள் சத்துருக்கள் ஊழியத்திற்கான வாசலை அடைக்கிறாங்க, பின்னால நிருபங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இவள் ஆசீர்வாதத்திற்கான வாசலை அடைத்தது பெண்ணினால் அல்ல, கர்த்தரை அடைத்திருக்கிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் சில நேரம் இப்படி நம்மளை நடத்தும் போது ஜெபத்துக்கும் பதில் வர்றது போல தெரியாது, கண்ணீர் விட்டு அழுதாலும் ஒன்று நடக்கிறது போல தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? எவ்வளோ ஜெபங்களை ஏறெடுத்தோம், எவ்வளவு உபவாசங்களை ஏறெடுக்கிறோம், ஒன்றும் மாறினது போல தெரில. ஆண்டவரே, இது கர்த்தரை அடைத்திருக்கிற ஒரு வாசல், கர்த்தரை அடைத்திருக்கிற ஒரு வாசல். பெண்ணினால் ப்ரவோக் பண்றான், இவளை கோபப்படுத்துகிறாள், தூண்டப்படுகிறது, கோபத்தை தூண்டுறான், வேதனையை தூண்டுறான், அதான் ப்ரவோக் பண்றது. தேவனுடைய பிள்ளைகளே, பிறரால் நீங்க இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தூண்டப்படுவீங்க. கர்த்தர் வாசல் அடைச்சிருக்கும் போது மற்றவங்க பல பேர் பலவிதமாக தூண்டுவாங்க, கோபத்தை தூண்டி விடுவாங்க. பேசும்போது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவள் துக்கப்படும்படியாக விசனப்படுத்துவாள். ப்ரவோக் என்றால் தூண்டப்படுகிற அனுபவம். பல பேர் பலவிதமா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் வாசல் அடைச்சிருக்காரு, என்னென்னமோ பேசலாம் உங்க வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வாசலை திறக்கும் போது எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தரை பதிலை கொடுப்பார். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல் நீர் அடைத்திருப்பீர் என்றால் நீர் தான் திறக்க முடியும். ஆண்டவரே, பேழையின் வாசலை கர்த்தர் அடைத்தார், அவரே தான் திறந்தார். அடைத்த தேவனால் தான் பேழையின் வாசலை திறக்க முடிந்தது, நோவாவால் அல்ல. ஆண்டவரே ஒன்று அடைச்சிருக்கும் போது அவர் தான் திறக்கணும். 4வது வசனத்தில் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை. எப்பெல்லாம் ஆலயத்திற்கு போகும் சமயம் வருதோ அப்பெல்லாம் இவளை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறாள். சர்ச்சுக்கு போகும்போதே அழுதுட்டு வர்றாள். காலையில் எழும்பி சர்ச்சுக்கு போனாலே வீட்டில் பிரச்சனை, ஒரே அழுகை, போராட்டம், விசனப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. மனம் அடிவாகி போயிட்டான், சாப்பிடாம இருக்கிறான். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நாள் பல நாட்கள் அழுது வந்தவள் ஒரே ஒரு நாள் பொருத்தனையோடு ஜபித்த போது கர்த்தர் அவள் வாழ்க்கையில் அடைத்த வாசலை திறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும். பொருத்தனையின் ஜபங்களை செய்யுங்க, தேவ சமூகத்தில் பொருத்தனையின் ஜபங்களை செய்யுங்க. கடந்த வாரத்தில் ஒரு இந்து குடும்பம் பொட்டு வைத்து கணவன் மனைவியா, இதே ஊரில் உள்ள ஒரு இந்து குடும்பம், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், ஒரே ஒரு தடவை சர்ச்சில் வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணேன், எனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணேன், யாருமே இல்லை, ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அதே மாதத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதமாக ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாங்கள் இங்கே இருக்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்து
எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் வேலை கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். அவங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சில் வந்து முதல் முறையாக ஜெபம் பண்ணேன். இயேசுவை அறியலை. அவங்க இயேசு எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை இப்படி உட்கார்ந்து கேட்கல. இந்த குடும்பம் அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்த போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் போகிற இடத்துல இயேசுவை ஆராதிக்கணும், குடும்பமாக போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வரும்போது நம்ம சர்ச்சில் தான் வந்து ஆராதிப்போம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் வாசலை திறக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கர்த்தரால் முடியும். சூழ்நிலைகள் உங்களை பல விதத்தில் தூண்டலாம், கோபத்தை தூண்டலாம், வேதனையை தூண்டலாம், மேலும் மேலும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டு போகலாம். பிசாசுடைய ஒரு வேலை என்னன்னா உங்களை கோபப்பட வைப்பான். அதுதான் பிசாசுடைய ஒரு தந்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போ சோர்ந்து போவீங்க, என்ன செய்வதுன்னு தெரியாமல் போயிடுவீங்க. அன்னால் அழுது சரீரத்தில் சாப்பிடாம வேதனைப்பட்டவள் தேவ சமூகத்தில் வந்து பொருத்தனையோட ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பொருத்தனை என்பது ஆண்டவரோட டீல் பேசுறது இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க அது பழைய ஏற்பாடு பாஸ்டர். இல்லை, வேதம் என்றும் நமக்குரியது. டீல் பேசக்கூடாது. ஆண்டவரே நீர் எனக்கு இதை தந்தா நான் உமக்கு இதை தருவேன், அப்படி இல்லை. ஆண்டவரே உமக்கென்று இதை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுங்க, பொருத்தனை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆண்டவர்கிட்ட போய் டீல் பேசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தந்தா நான் உமக்கு இவ்வளோ தருவேன், அதான் டீல் பேசுகிறது. அவர் தருவார். அவர் தந்தாதான் தருவேன் இல்லை. ஆண்டவரே உமக்குரியதை நான் பொருத்தனையோடு சமர்ப்பிக்க கிருபை தருவீராக. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த அர்ப்பணம் வர வேண்டும். மூன்றாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட அனுபவம் என்றால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளப்படுவது. அண்ணால பார்த்தா ஏதோ மதுபானம் குடிச்சிட்டு வந்து ஆலயத்தில் ஏதோ புலம்பிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏலியாலே கண்டுபிடிக்க முடியலை, தவறாக புரிந்து கொண்டான். நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? நீ மனம் திரும்ப மாட்டியா? குடிய நிறுத்தம்மா, நீ ஜெபம் பண்றிய, வாய் மட்டும் அசைது சத்தமே வரலையே. அவளுடைய வேதனையில அவள் பண்ற ஜெபம் கூட அவளை தவறாக சித்தரிக்கிற. சில நேரங்கள் அப்படிதான். நம்மால் எல்லாரையும் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலை வரலாம். உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கூட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்க மனைவி உங்களை தவறா புரிந்திருப்பாங்க. உங்க புருஷன் உங்களை தவறா புரிந்து கொள்ளலாம். நீங்க நல்லதுக்காக செய்யறது, நன்மைக்காக செய்யறத கூட தப்பா நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லாமா? இந்த பள்ளத்தாக்கு அப்படிதான் இருக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை குறித்து கொண்டு நீங்க வீட்டில் தயவு செய்து வாசித்து பாருங்கள். உத்தமனாகிய யோபு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். அங்க அவனுடைய நண்பர்கள் 4 பேர் வர்றாங்க. 4 பேர் பண்ண பிரசங்கத்தை ஒரு ஆள் உட்கார்ந்து கேட்குறான். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நான் ஒரு ஆள் பண்ற பிரசங்கத்தை நீங்க இவ்வளோ பேர் கேட்குறீங்க. ஆனால் 4 பேர் சேர்ந்து பண்ண பிரசங்கத்தை ஒரே ஒருத்தன் கேட்டிருக்கிறான்னா உண்மையில அவன் உயிர் போகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை. அது மாறி மாறி அடி, சம்மட்டி அடி நொறுக்கிட்டாங்க வச்சு. சொன்ன வார்த்தை எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது யோபுக்கு அது பொருந்தாது. அநேக நேரங்களில் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேர்டு அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லி யோபுவை கஷ்டப்படுத்திட்டாங்க. இங்கே சொல்கிறாங்க பாருங்க, 5ஆம் வசனத்தில், உமக்கு துன்பம் நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர்.
அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். 6ஆம் வசனம், தேவ பக்தி உடைய உறுதியாயும் உடைய வழிகளில் உத்தமம் உடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. 7ஆம் வசனம், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ. தேவ பக்தியில் உறுதியாக இருந்தா, உன் வழியில் உத்தமமாக இருந்தா இதெல்லாம் நடக்குமா யோபுவே? தவறாக புரிந்து கொள்றாங்க யோபுவை. கர்த்தர் நடத்துகிற பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கில் யோபு நடக்கிறான். இதை அறியாதவர்கள் அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், நீங்க உத்தமமா இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவை சந்திக்கப்படலை, இதெல்லாம் வச்சு மற்றவங்க உங்களை தவறாய் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அதை குறித்த பிரச்சனை நமக்கு இல்லை. என்னுடைய தேவன் என்னை சரியாய் புரிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் தேவன் என்னை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளுகிறவர் அல்ல. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் என்னை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளுகிறவர். 139ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவரால் மட்டும்தான் அது முடியும். வேற யாரும் ஆராயவும் முடியாது, நம்மளை அறியவும். நம்மளை குறித்து நன்றாக அறிந்தவர், தெளிவாக புரிந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யோபு தவறா புரிந்து கொண்டாங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டார்கள். இவர் மதி மயங்கி இருக்கிறார்ப்பா, அவரை பிடிச்சிடலாம். வேத பாரகர் சொல்றாங்க, இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். பெயல்செபூல்னா பிசாசுகளின் தலைவன். ஆண்டவரை எப்படி புரிந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. இயேசுவையே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. உங்களை என்னையும் பண்ண பிரச்சனை இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை யாரும் தவறாக புரிந்திருந்தா உங்களுக்கு ஆறுதலான வசனம் என்னது? மார்க் 3ஆம் அதிகாரம் 21, 22. யோபு புஸ்தகம், இன்னும் நிறையா இருக்குது பைபிளில். உங்களை பற்றி யார் தவறாக புரிந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவையே தவறாக புரிந்திருந்தார்கள். நாம் தவறாக போயிடக்கூடாது. நாம் சரியான வழியில் நடக்கணும். சரியான வழியில் நடக்கும்போது நம்மை தவறாக புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. தேவன் நம்மை சரியாய் புரிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிசாசுகளின் தலைவன் இயேசுநாதரை பார்த்து, உலக ரட்சகரை பார்த்து, ஒன்றான மெய் தெய்வத்தை பார்த்து பிசாசு கூட்டத்தின் தலைவன் சொல்லிட்டாங்க. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்? ஒரு கஷ்டமும் இல்லை. அவர் அதை மைண்டில் ஏற்றலை. அதை அவர் அசட்டை பண்றார், இக்னோர் பண்ணி புறக்கணிச்சுட்டு போறார். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை யாராவது தவறாய் புரிந்து கொண்டு பேசினா அதை புறக்கணிச்சிருங்க. அந்த நபரை புறக்கணிச்சிடாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை புறக்கணிச்சிருங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தான் சொல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அடிச்சதுக்கு மட்டும் இல்லை, சிலுவைக்கு கொண்டு வந்ததுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதர்கள் செய்த பாவங்களுக்காகவும் அவர்கள் தேவனை தவறாக புரிந்து கொண்டு பேசினதற்காகவும் ஆண்டவர் நம்மை எல்லாம் மன்னித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தவறாக புரிந்து கொள்றாங்கன்னா, ஒவ்வொருவருடைய அறிவுக்கு ஏற்றபடி தான் நம்மளை புரிந்திருப்பாங்க. அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றபடி தான் நம்மை புரிந்து கொள்வாங்க. அல்லது அவர்களுடைய பின்னணியத்தை வைத்துதான், பின்னணியத்தை மூலமாகத்தான் நம்மை புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு தான் மற்றவங்களை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, புரிந்து கொள்வார்கள். உங்கள் இடத்திலிருந்து உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் கர்த்தராகிய ஆண்டவர். நீங்க போற பாதையில் இன்னொரு நபர் நடக்காம இருப்பாங்க. ஆகவே அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். யோபு நடந்த பாதையில் யோபுவின் சிநேகிதர்கள் நடக்கலை. அதனால அவங்களுக்கு எல்லாமே இவன் செய்யறது தப்பாக தான் இருந்து. இயேசு கிறிஸ்து நடந்த பாதை வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதல் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கும். கடந்ததை வச்சு, ஏதோ ஒன்று எங்கேயோ நடந்ததை வச்சு உங்களை புரிந்து கொள்வாங்க. சில கிறிஸ்தவங்கனாலே இப்படித்தான், ஐயா ஏதோ ஒரு கிறிஸ்தவன் செய்த தப்பு, ஆமென், ஏதோ ஒரு கிறிஸ்தவன் செய்த தவறு எல்லாரையும் பாதிக்கும். கிறிஸ்தவங்கனாலே இப்படிதான், நம்ப முடியாது. அதான் தவறான புரிந்து கொள்ளுதல்.
தவறான புரிந்து கொள்ளுது நம்ம வாழ்க்கையில். இல்லை யாரோ சொன்னதை வச்சு, மூதாதையர் இதெல்லாம் அப்படியே உள்ளே ஊறி போய் இருக்கும், ஸ்டோராக இருக்கும், போட்ட விதை எல்லாம் உள்ளே தான் இருக்கும். அந்த பார்வை தான் நமக்கு வரும், இவங்கனாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு சத்தம் உங்கள் காதில் ஏற்கனவே உள்ளே போடப்பட்டிருக்கும். இதை வைத்து புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்றாரு, அவர் ஒருவர் தான் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு இப்படி தான் இருக்கும். உங்களை தவறாக புரிந்து கொள்றவங்க இருப்பாங்க, அதை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் ஒரு நாள் அனைத்தையும் மாற்றுவார். நான்காவதாக 1 சாமுவேல் 20:3 இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல பாதுகாப்பற்றதாக உணர்வோம். இன்செக்யூரான ஒரு ஃபீல் வரும், பாதுகாப்பு இல்லாத அனுபவம். தாவீது சொல்றான் யோனத்தான்ட்ட, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கியா. உங்க அப்பா விரட்டி கொள்ள வராரு, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன காரியம் செஞ்சேன், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். ஏன்? ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. என்னைக்குனாலும் சவுல் கொல்ல போறான்ப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாதது போல, பாதுகாப்பே இல்லாதது போல உணர்றீங்களா? எந்த நேரம் என்ன நடக்கும், அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறா. இந்த வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நடக்கலாம், பொல்லாப்ப கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பள்ளத்தாக்கில் நம்ம கூட ஒரு தேவன் இருக்கிறார். காரணம் இல்லாத சத்துருக்கள் தாவீது வாழ்க்கையில் 35 சங்கீதம் 7 ஏன் இன்செக்யூரான ஃபீல் வருது? காரணமே இல்லாம பகைப்பாங்க. உலகம் ஒரு தீமையும் செய்யல, உங்களை எதிர்ப்பாங்க. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். ரீசனே இல்லை, ஆனா பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. காரணமே இல்லாம. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனையை சிலர் உருவாக்கிடுவாங்க, அது ஒரு கிருபை. சிலர் பிரச்சனையிலே போயிட்டு இருந்தாதான் நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும், ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் யுத்த களத்தில் விடணும். சோல்ஜர்ஸாக என்ன செய்யணும்? மிலிட்ரியில் போக வேண்டியவங்க. பிரச்சனையை எப்போனாலும் கையாளுறதுக்கு எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கு. நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமாதானமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். யுத்தம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனால் எப்போவுமே அதை விரும்பக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமாதானத்தின் நாட்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 69 சங்கீதம் 4 நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். தலை முடியை விட தாவீதை பகைக்கிற கூட்டம் அதிகம்னு சொல்றான். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார். என்னை விட பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஒரு இன்செக்யூரான ஃபீல் தாவீதுக்கு வந்துச்சு. அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. இவன் செய்யாதது, இவன் எடுக்காததை கூட இவன் கொடுத்தான். காரணம், அப்படிப்பட்ட நெருக்கத்திற்குள்ள தாவீது போனான். செய்யாததை செய்தது போல உலகம் சொல்லலாம். இது மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்படிதான் இருக்கும். கவலைப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த பள்ளத்தாக்கு இன்செக்யூரான ஃபீல். யாத்திராகமம் 2:2-3 விவரம் அறியாத மோசே நாணல் பெட்டியில் வைக்கப்பட்டு நைல் நதியில அவனை அனுப்புறாங்க. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறான். 3 மாதம் மாத்திரமே அவனை அவன் குடும்பம் பாதுகாத்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை மோசைக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டான். அட பாவிகளா, உங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக என்ன நைல் நதியில் அனுப்பிட்டீங்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப அந்த அனுபவத்தை வாசிக்கும் போது இப்படியும் தோணுது. எந்த பெற்றோர், எந்த தாய், எந்த தகப்பன் தன் ஜீவன் போனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் பிள்ளைய கொடுப்போம். ஆனா அது தேவனுடைய நடத்துதல்.
சில நேரங்களில் சிலர் உங்களை மறந்து போறது தேவனுடைய நடத்துதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை கைவிடுறது தேவனுடைய நடத்துதலாவே எடுங்க. மோசைய நைல் நதியில விட்டது தேவனுடைய திட்டம் பின்னால இருக்கு. ஏன்னா அவன் பாதுகாக்கப்படணும். இன்செக்யூரான ஃபீல்ட்ல யோகபேத், அம்ராம், மோசையின் பெற்றோர் மிரியாம், ஆரோன் சகோதர சகோதரி இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஐடியாவை அவர்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறார். நைல் நதியில் மோசே நாணற்பட்டியில் அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கிறான். அவங்க நாணல்பட்டியில் தான் செஞ்சு விட்டாங்க. கொஞ்ச நேரம்தான் அந்த பாதுகாப்பற்ற உணர்வில் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமை தாண்டின உடனே பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ள மறுபடி இப்போ சட்டத்துக்கு உட்பட்டே மோசே தன் சொந்த தாயால் தன் வீட்டில் வளர்க்கப்படுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எந்த சட்டம் இவனை அழிக்கிறதுக்கு வந்துச்சோ இப்போ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அரண்மனையிலிருந்தே ஆர்டர் வந்துருச்சு. மோசேக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். எல்லா பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கொண்டுட்டு மோசேக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்கள் மேலே ஆண்டவுடைய திட்டம் இருந்தா எல்லாரை விட நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 3 மாசம்தான் அவனை காக்க முடிஞ்சு. உங்களோடு இருக்கிறவங்க, உங்களுக்கு உதவி செய்கிறவங்க, உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், குறிப்பிட்ட காலம்தான் உங்களோடு அவங்க டிராவல் பண்ண முடியும், உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த காலகட்டத்தை கடக்கும் போது கர்த்தர் மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். 3 மாசத்துக்கு அப்புறம் மோசையை காக்க அவங்க வீட்டிலே முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் எல்லாம் கூடும். 5வது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். ஸ்தோத்திரம். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டது என்றால், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு உண்மைக்கு மாறானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, ஒரு அனுபவம். யோசேப்பு செத்துட்டாயா, இதை பாரு, நீர் போட்ட பலவர்ண அங்கி, நீர் போட்ட பலவர்ண அங்கி, அது மேலதான் கண்ணு இருந்து அதை ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்துட்டான்வ. அதை கொண்டு வந்து அப்பாட்ட காட்டுறாங்க. ஏ பாரு, உம்ம மகன் தானா, நீர் வாங்கி வாங்கி போட்டீர, இவன் தானா பாரு. அவன் பார்த்தோன்னே ஷாக் ஆகுறான். எப்படி இருந்தோ தகப்பனுடைய இருதயம் உடஞ்சிட்டான், அழுறான். உண்மைக்கு மாறானதை நம்ப வேண்டிய ஒரு நிலை, மரண இருளின் பள்ளத்தாக்கு. உண்மை அதுவல்ல. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். 20 வருஷத்துக்கு மேல யோசேப்பை போய் பார்க்க போறான். ஆனா இப்போ உண்மைக்கு மாறானதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உண்டாகிறது. வேற வழி இல்லை. அன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிற யாரும் கிடையாது. யோசேப்பு மரித்து விட்டான் என்று யாக்கோபு நம்புகிறான். உண்மைக்கு மாறானதை ஏற்றுக்கொள்றான். சில நேரங்களில் உண்மையை அக்செப்ட் பண்ண முடியாது, உண்மைக்கு மாறானதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும். இது மரண இருளின் பள்ளத்தாக்கு. எது உண்மை என்பதை தெரியாத, அறிய முடியாத ஒரு நிலை. நடக்காததை நடந்தது போல நம்புறது, அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆறுதல் சொல்றதுக்கு வந்தவங்கிட்ட ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. 35ஆம் வசனம். அப்பவும் சொல்றான், நான் பாதாளத்துக்கு போனோம், யோசேப்பிட்ட போறேன். உண்மைக்கு மாறானதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. சில நேரம் இதில் நடக்கும்போது எது உண்மைன்னே தெரியாது, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். சில நேரங்கள் நமக்கு தெரியும், உண்மை இல்லாததை நம்புறாங்களே, அப்படிதான் இருக்கும். உண்மைக்கு மாறானதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஆனால் ரொம்ப நாள் அல்ல, ஒரு டைம் வந்த போது கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எந்த சகோதரர்கள் தகப்பன் இடத்துல போய் யோசேப்பு செத்துட்டான் பாரு, அவன் ட்ரெஸ்ஸை பாருன்னு காண்பித்தாங்களோ, அதே சகோதரில் வைத்து மறுபடியும் கர்த்தர் ஒரு நற்செய்தியை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யாரால் துர்ச்செய்தி சொல்லப்பட்டதோ அவர்களால் நற்செய்தியை கொண்டு வந்து கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார்.
எந்த மனுஷனையும் மாற்றி கர்த்தரால் பயன்படுத்த முடியும். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர்கள் வந்து சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இவன் யாக்கோபு சொல்றான், இது போதுயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து போய் எந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு துர்ச்செய்தியை ஒரு நாள் கொண்டு வந்தார்களோ, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின போது அதே பிள்ளைகள் யாக்கோபுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். உங்க வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட உணர்வோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்தில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்க கடப்பீங்க. எப்போ கடப்பீங்க தெரியுமா? தரிசனம் நிறைவேறும் போது. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறிய போது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை யாக்கோபு கடந்தான். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நேராக நீங்க உயரும் போது பள்ளத்தாக்கின் அனுபவம் மாறிடும். பள்ளத்தாக்கு தாழ்வான பகுதி, ஆனால் பள்ளத்தாக்கில் தான் தண்ணி நிற்கும். பள்ளத்தாக்கில் தான் ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அதனால தான் சங்கீதக்காரனுடைய அநேகமான பாடல்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் அவன் அழகான பாடல்களை எழுதி பாடி ஆராதித்தான். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் தான் நம்மை மேலே கண்மலைக்கு மேலே கொண்டு போகும். ஒரு நாள் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இடறி போயிடாதீங்க. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் பின்வாங்கி போயிடாதீங்க. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. தரிசனம் நிறைவேற காத்திருக்கிறது. சட்டையை கிழிச்சு சட்டையை கலற்றி குழியில போட்டாங்க. அவனை தேடி வந்து ஒரு நாள் நிற்க வேண்டிய நிலைக்கு கர்த்தர் அனுப்பினார். ஆறாவதாக, மரண இருளின் பள்ளத்தாக்கு எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எசபேல் ஆள் அனுப்பி எலியாட்ட சொல்றா, நாளைக்கு இந்நேரத்தில் உன் ஜீவன் என் கையில் இருக்கும். எத்தனை தீர்க்கதரிசிகளை நீ கொன்னியோ 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அவ்வளவு பேருக்கு ஈடா ஒன்ன நாளைக்கு உன் ஜீவனை நான் எடுப்பேன். ஸ்தோத்திரம். 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ஏசபேலின் பந்தியில சாப்பிட்ற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். 1 ராஜாக்கள் 18-19. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18:40 வாசிக்கும் போது பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து 450 பேரை இந்த எலியா ஒருவனாக கொன்று போடுகிறான். இந்த செய்தி ஏசபேலுக்கு தெரிந்த போது ஏசபேல் எலியாவை ஆள் அனுப்பி மிரட்டுறான். சும்மா இல்ல, ஆள் அனுப்பி மிரட்டுறான். 3ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த போது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்க காதுக்கு வரும்போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஒரு நெருக்கம் உங்க காதுக்கு வருது, ஒரு வேதனையான செய்தியை நீங்க கேட்கிறீங்க. அது இவன் காதுக்கு வந்தபோது தன் பிராணனை காக்க பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போனான். இப்ப தான் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடுறான். ஏன் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள எலியா போறான்? சூரஜ் செடிக்குள்ள கீழே போய், போதுமாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அங்கிருந்து கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு தலையில சுடப்பட்ட அடை பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் தலைமாட்டில் வச்சு அவனை ட்ரீட் பண்ணி ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்றாரு. சில நேரம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். எதற்காகனா திரும்ப ஓடுவதற்காக. படுத்து உறங்குறதுக்கு இல்ல, திரும்ப எழுந்து ஓடுவதற்காக ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டான். ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை தருவார். வாங்கி வாங்கி வச்சு நம்மளே சாப்பிட்டுட்டு உறங்கிட்டு இருக்கிறோமா, அல்ல கர்த்தருக்காக எழும்ப போறோமா? ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தர்ற பணங்கள், ஆண்டவர் தர்ற மேன்மைகள் எல்லாம் கர்த்தருக்காக பயன்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்பினால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஆள் ஃப்ளாட் ஆயிடுச்சு, படுத்துட்டான். திரும்ப தூதன் எழுப்புறான்.
தூங்குற ஆளெல்லாம் சர்ச்சில் வந்து ஒரு தூதன் எழுப்புனா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்படி ஒரு தூதன் வந்து எழுப்புறான், தட்டி தட்டி எழுப்பி விட்டு, போப்பா, நீ போக வேண்டிய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 40 நாள் இந்த சாப்பாடு, ஆண்டவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு போயிட்டான். அங்க போய் என்ன செஞ்சான்? கெபிக்குள்ள போயிட்டான். சூரஜ் செடிக்குள்ள இருந்தவனை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புனா அடுத்து எங்க போகுது வண்டி? கெபிக்குள்ள போயிருது. இடைநாளில் ஆண்டவரை தேட முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் அறிவிக்க முடியல, கெபிக்குள்ள போயிட்டோம். ஏன்னா நம்முடைய காதுகளில் வந்த ஒரு மிரட்டலின் சத்தம். வியாதி உங்களை பயமுறுத்துது, பிரச்சனை உங்களை பயமுறுத்துது, மரணம் உங்களை பின்தொடர்கிறது. எலியா வாழ்க்கையில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள போய் சொல்றான், போதும் ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. 1 ராஜாக்கள் 19:4. கெபிக்குள்ள போய் இருந்தவனை பார்த்து ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இந்த அனுபவத்தில் இருந்த ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்ற 9ஆம் வசனத்துல, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எல்லாரும் சொல்லுங்க, இங்கே உனக்கு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை வைக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படித்தான் கேட்பார், இங்கே உனக்கு என்ன காரியம்? இவ்வளோ டிப்ரெஷன், இவ்வளோ மன அழுத்தம், அப்படியே சோர்ந்து படுத்து கிடங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இங்கே உனக்கு என்ன காரியம்? போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், செய்ய வேண்டிய வேலை இருக்கு. எலியா நினைச்சா அந்த மரணங்களின் பள்ளத்தாக்குள்ள வரும்போது மேக்சிமம் நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன். பலிபிடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்த போது அவன் நினைச்சான், தேசமே ஆண்டவரண்ட திரும்பிடும், எல்லாரும் மனம் திரும்பிடுவாங்க, எசபேல் மனம் திரும்பிடுவா, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா முழு தேசமே ஆண்டவர் பக்கம் வரும் நினைச்சான். ஒன்றும் நடக்கல. எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போன போது அவன் சோர்ந்து போனான். அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. 2 ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்றீங்க, சர்ச்சுக்கு வரலன்னா சோர்ந்து போகாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படிதான் இருக்கும். எதிர்பார்த்தது உடனே நடக்காது. 450 பேரை கொன்னான் ஒரே ஆளா, வைராக்கியமா நின்று சேலஞ்ச் பண்றான், சவால் விடுறான். சொல்ற, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம் என்றால் சொல்லிட்டு தான் பலிபிடத்தில் அக்கினி இறங்குது. அவன் ஜெபத்தை கேட்டு ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் நாங்க. எதிர்பார்த்த பெரிய மாற்றம் ஒன்று நிகழல. எசபேல் முன்ன விட வீரியம் ஆயிட்டா. இப்ப மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள எலியா நடக்கிறான். பெரிய கிரியைகளை செய்தவன் நடக்கிறான். நடக்கும்போது 1 ராஜாக்கள் 19:14 கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் இல்லை எலியாவே. அவன் சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், 7000 பேரை ஒன்ன மாதிரி வச்சிருக்கண்டா, நீ ஒருத்தன் தான் நினைக்காத. என்னைக்குமே ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம தனிமையா நிற்கிறதா உணராதீங்க. வெளியே தெரியாத 7000 பேரை கர்த்தர் நமக்காக வச்சிருப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் இந்த பட்டணத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமான ஜனங்கள் திரளை கூட்டம் இருக்கிறார்கள். ஆமென். இந்த சபைக்காக வைக்கப்பட்ட ஜனங்கள் இன்னும் வெளியில இருக்கிறாங்க. கர்த்தர் வர்ற நாட்கள்ல அவைகளை உள்ள கொண்டு வருவாராக. அறியாமை, எதிர்பார்த்தது நிறைவேறாத போது அறியாமைக்குள்ள போறான். அறியாமை அவனுக்குள்ள இருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்ல, 7000 பேரை வச்சிருக்கேன்பா, நீ மட்டும் இல்லை, இன்னும் 7000 பேர். ஒரு ஜபத்துல வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன் ஏசபேலுடைய ஒரு மெசேஜுக்கு பயந்து ஓடிட்டான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள வந்தான். கர்த்தர் கொண்டு போனாலும் ஆண்டவர் அவனை திரும்ப தூக்கி எடுத்து சத்ரு அவனை சாகடிக்க விரும்பினான். ஆண்டவர் உயிரோட கூட அவனை அக்கினி ரதத்துல பரலோகத்துக்கு கொண்டு போனார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சத்ருவின் திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம கர்த்தரால காக்க முடியுங்க. இன்னைக்கு சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? பலவீனப்பட்டு நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஏதோ ஒரு அனுபவத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறீங்க, வெளியே வர முடியல. கெபியை விட்டு வெளியே வர முடியல. பாவத்தின் கெபி, இச்சையின் கெபி, அசுத்தமான பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒன்றுல சிக்கி இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? உன் மேல இருக்கிற அபிஷேகம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய அபிஷேகம்.
தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டிய அபிஷேகம். நீயோ கெபிக்குள்ள முடங்கி இருக்கிறாய். ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ சொன்ன வார்த்தை, யாரோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணது, யாரோ அதைரியப்படுத்தியது, உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால வந்த விளைவு. கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கெபியை விட்டு எலியாவே வெளியே வா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோட தான் பேசுறீங்கப்பா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி கெபியின் அனுபவத்தை விட்டு வெளியே வர கிருபை தாங்க ஆண்டவர். 7வது கடைசி 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தெரிந்த சம்பவம் சொல்லி நேரத்தை எடுக்க விரும்பலை. மரணர்களின் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டது என்றால், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. தாவீது அப்சலோமால் சிங்காசனத்தை விட்டு கீழே இறக்கப்பட்டான். சிமேயை தூசிக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியலை. இந்த மரணர்களின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்கும்போது சில நேரம் ஒன்றுமே பேச முடியாது. பேசணும்னு வாய் வரும், பேச வராது. திட்டலாமா, யாரையாவது திட்ட முடியாது. மரணர்களின் பள்ளத்தாக்கு. தீமை செஞ்சவங்களை பழி வாங்கியிருக்கலாம். தாவீது சொல்கிறான், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு நாள் நன்மையை சரி கட்டுவார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஒன்றும் செய்ய முடியாத நிலை. சில நேரங்கள் அந்த டைமில் உங்களால் ஜெபம் பண்ண கூட முடியாமல் போகலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட வர முடியாமல் போகலாம். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் தைரியப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எவ்வளோ முயற்சி, என்னன்னாலும் சாதிக்கலாம். ஆனால் சில நேரங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை ஆள் பழக்கம் இருக்கும், எவ்வளோ பேர் உங்களுக்கு உதவி செய்ய வரலாம், ஃபோன் பண்ணால் என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒன்றுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் அமைதியாக இருக்கிறது போல் இருக்கும். தாவீது லைஃப்பில் அப்படி தான் இருந்து. ராஜா கேட்குறான் பக்கத்தில், ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவீதே, இப்போ அவன் தலையை எடுத்துடுறேன். தாவீது சொல்கிறான், கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார்ப்பா. அவன் தான் தாவீது ஆவிக்குரியவன், காலத்தை அறிகிறவன், கர்த்தருடைய நடத்துதலை அறிகிறவன், கர்த்தர் அனுமதிக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்க புரிந்து கொள்ளுகிறவன். தாவீது சொல்றா, ஸ்தோத்திரம். அபிசாயை பார்த்து, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும்டா, வேண்டாம், ஸ்தோத்திரம், அவன் தூசிக்கட்டும், அவன் தூசிக்கட்டும். கர்த்தர் நடத்துகிற பாதை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சில நேரங்கள் உள்ளங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்குள்ளே போகிறீங்களா? ஒன்றும் பேசவே முடியலைங்க. தைரியமாக இருப்பீங்க, ஆனால் வாய் திறக்க முடியலை. ஒன்றும் செய்ய முடியாத நிலை. தீமை செய்கிறவர்களுக்கு கூட பாடம் புகட்டணுமே, அதுக்கு கூட முடியலை. நம்ம நியாயத்தை சொல்வோம், அதுக்கும் முடியலை. ஒன்றும் செய்ய முடியாத நிலை. தாவீது தன்னுடைய நீதி நியாயத்தை சிமையிட்ட பேசலை, அப்படியே நடந்து போகிறான், கிராஸ் பண்ணுறான். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது கடந்து செல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. இருக்கிற இடத்துல எழுந்து